ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பிராணி போடும் பொழுது இதையும் சேருங்கள், மேஜிக் நிகழும், தீய சக்தி வெளியேறி தெய்வ சக்தி வீட்டிற்குள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே ஒரு வீட்டில் சாம்பிராணி தினமுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இறை சக்தி வீடு முழுவதுமே நிரம்புவது போன்ற அந்த உணர்வு ஏற்படும். அதே போல் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருமி நாசினியாகவும் தேவையில்லாத பூச்சிகள் வீட்டிற்குள் வருவதை தடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மன அமைதியை கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா உடனடியாக இந்த நெகட்டிவ்லாம் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல ஏற்படும். நம்ம மனதிற்கும் நிம்மதி, ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சாம்பிராணி போட்டவங்க அதை போடலைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு இறை அருள் இல்லாத மாதிரியும் வெறுமையாக வீடு இருப்பது போன்றும் தோன்றும். அதனால் தினமுமே அந்த சாம்பிராணி போடாட்டாலும் வாரத்திற்கு 2 முறை வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுங்க. நிச்சயமாக உங்களை சுற்றியுள்ள நெகட்டிவிட்டி நீங்கும். அதுவும் நம்ம சொல்கிற இந்த ஒரு பொருளையும் அந்த சாம்பிராணியில் சேர்த்து போடும் பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டில் மேஜிக் நிகழும், தெய்வ சக்தி குடியேறும். உடனே அந்த நெகட்டிவ் தீய சக்திகள் யாவும் உங்களை விட்டு உங்கள் வீட்டை விட்டு அகலும். அது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறத வழக்கமாக வச்சுருப்போம். பூஜை செய்யும் பொழுது ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நம்ம ஏற்றி வைப்போம். ஒரு சிலர் காலையில் எழுந்ததுமே வீடு முழுவதுமே அவங்க சாம்பிராணி காமிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நிறைய பால் சாம்பிராணி அந்த மாதிரி போடுவாங்க. கங்கு, கொட்டாச்சியில் எரித்து, இப்போ யார் வீட்டில் அந்த அடுப்பு விறகு கறிலாம் இருக்காதுல்ல, அதனால் அந்த கொட்டாச்சியை எரித்து சிலர் போடுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கப் சாம்பிராணி, இந்த மாதிரி நிறைய வகைகள் சாம்பிராணியில் இப்போ கிடைக்குது. அவங்களால எதை பண்ண முடியுமோ அதை பண்ணி சாம்பிராணி போடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த பொருளை எந்த மாதிரி நீங்கள் சாம்பிராணி போட்டாலுமே யூஸ் பண்ணலாம். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடனடியாக போக்கும். தீவினைகள், அந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம் இது எல்லாவற்றையுமே போக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யத்தை நீக்கும். கண் திருஷ்டி, பொறாமைகள், எதிரி தொல்லைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் எதுனா வெண்கடுகு தான். இந்த வெண்கடுகில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த வெண்கடுகை தொடர்ந்து நீங்கள் சாம்பிராணியாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் போடுற சாம்பிராணியில் கொஞ்சோண்டு வெண்கடுகு போட்டு உங்கள் வீடு முழுவதுமே காட்டுங்க. தலைவாசல், முன்வாசல்லேருந்து பின்வாசல் வரைக்கும், பூஜை ரூம் எல்லா ரூம்லேயுமே காட்டுங்க. மூளை முடுக்கு, இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் அதை போட்டு வெடிக்க விட்டு அந்த சத்தம் எல்லா இடத்துலையும் கேட்கணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உடனடியாக உங்கள் வீட்டில் அந்த நெகட்டிவிட்டியாகவும் நீங்கும். உடனடியாக அந்த நேர்மறை ஆற்றல், அந்த தெய்வ ஆற்றல் அதிகரிக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக கங்கு வச்சு நீங்கள் சாம்பிராணி போட்டாலும் அதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா கப் சாம்பிராணி எரியும் பொழுது பாதி எரிஞ்சதுக்கப்புறம் அதில் அப்படியே தணலாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்பொழுது கொஞ்சமாக ஒரு பிஞ்சாக எடுத்து அந்த வெண்கடுகை போட்டு உங்கள் வீடு முழுவதும் காட்டுங்க. அந்த நறுமணமே உங்களுக்கு ஒரு மன அமைதியை உடனடியாக கொடுக்கும். ஒரு தெய்வீக இறை உணர்வை நீங்கள் உணர முடியும். கண்டிப்பாக அந்த வாசத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இது ஒரு அற்புதமான செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியத்தை, கெட்ட சக்தியை அடித்து விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அதனால் இந்த வெண்கடுகு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. இதில் நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். அதெல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வெண்கடுகு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பூஜா ஸ்டோர்களில் கிடைக்கும். இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா கடைகள்லையுமே இப்போல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இது மளிகை ஜாமான் வாங்கும் பொழுது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அதை நீங்கள் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எதுவுமே ஆகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் எதுவுமே ஆகாது. கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். தினமும் போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உடனடி மாற்றம் உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியும். உடனடியாக மனதிற்குள் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி உங்கள் வீட்டில் தென்படும். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் சரியாக தூக்கம் கிடையாது. யாரோ தூங்கும் பொழுது நம்ம மேலே அப்படியே அமுக்குற மாதிரி தோன்றுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளே கேட்டிருப்போம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் சரியாக தூங்காதுங்க. திடீர்னு அலறி அலறி எந்திரிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தீய சக்தியின் காரணமாக இருக்கலாம். அடுத்தவர்களால் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு செய்வினை கோளாறாக இருக்கலாம். கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம்.
உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வை கொடுப்பது இந்த அற்புதமான வெண்கடுகு சாம்பிராணி. கண்டிப்பாக அந்த வெண்கடுகை தொடர்ந்து சாம்பிராணியில் போட்டுட்டே வாங்க. உடனே அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூட உணர்வீங்க. இதை போட்டுட்டா அப்புறம் நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு மகத்தான சக்தி இருக்குது. நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இறை சக்தியை வீட்டிற்குள் உடனடியாக கொண்டு வரும். தீய சக்தியை வீட்டிற்குள் இருந்து உடனடியாக அகற்றும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ். இது மாதிரி எளிமையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.